செக்லிஸ்ட்டை டிக் போடுறது எல்லாருக்குமே பிடிக்கும். டு டூ லிஸ்ட்டை எழுதுறதே ஒரு ஹாபியாக வச்சுட்டு இருக்கோம். அதில் இருக்கிறத பண்ணுறமோ இல்லையோ, ஆனால் லிஸ்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த டு டூ லிஸ்ட்டில் லைட்டாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை பண்ணுறது கஷ்டப்பட்டு பண்ணுறதை இஷ்டப்பட்டு பண்ணுறதா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை மேம் மாற்றணும்? லிஸ்ட்டையே மாற்றினா தானே அது இஷ்டப்பட்டு பண்ணுறதா மாறும் அப்படின்னா கிடையாது. டு டூ லிஸ்ட் ஐ ஹாவ் டு டூ டுடே அப்படின்ற அந்த ஹாவ் டு லிஸ்ட்ல இருந்து ஐ கெட் டு டூ டுடே அப்படின்னு கெட் டு லிஸ்டா மாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நான் போய் இன்னைக்கு இபி பில் கட்டணும், நான் இன்னைக்கு இந்தந்த விஷயங்கள் வாங்கணும், இந்தந்த விஷயங்கள் பண்ணியிருக்கணும், இந்தந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லாம எனக்கு இன்னைக்கு இபி பில் கட்டுற சான்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் என்னால இன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நம்மளோட பார்வையை மாத்த சொல்றாங்க. அந்த வார்த்தையோ பார்வையோ மாத்துறதுனால வாழ்க்கை மாறிடுமானா மாறிடும். அதுதான் பிலாசபி அப்படின்னு ஸ்டாய்கிசம் சீரீஸ்ல இன்னைக்கு சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர்.